அவர் சொன்னார், மகனே நீ கவலைப்படாதே. நான் யாக்கோபை சிநேகித்தது உண்மை, ஏசாவை வெறுத்தது உண்மை. யாக்கோபு என்பது யார்? இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலர்கள் தான் யாக்கோபு. ஏசா என்பது யார்? புறஜாதியர்கள் ஏசாவுக்கு சமமானவர்கள். ஆனால் நான் வந்தது எதற்கு என்பதை நீ கொஞ்சம் உணர்ந்து பார். நான் நீதிமான்களை அல்ல, நான் பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை நேசிக்கிறேன். நீ ஏசா என்று சொன்ன, நான் பாவியை நேசிக்கத்தான் வந்தேன், நான் நீதிமானை அல்ல. நீ கவலைப்படாதே, நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை யார் உன்னை வெறுத்தாலும், கைவிட்டாலும், அவமானப்படுத்தினாலும், உன்னை துன்பப்படுத்தினாலும், உன்னை கேள்வி கேட்டாலும், உனக்கு விரோதமாக பேசினாலும், உன்னை கேவலப்படுத்தினாலும் நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறதை நீ காண்பாய், நீ வெட்கப்பட மாட்டாய் என்று தேவன் எனக்கு சொன்னார். யார் யாரோ எனக்கு விரோதமாக இருந்த பொழுது தேவன் மட்டும் என் பட்சத்தில் எனக்கு ஆதரவாக இருந்தார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க இது ஒன்று போதும்னு? நான் சொல்றேன், யார் உங்களை நேசிக்கிறாங்க, யார் உங்களை மதிக்கிறாங்க, யார் உங்களை புரிஞ்சு கொள்ளல, இதெல்லாம் மேட்டர் கிடையாதுங்க. யார் உங்களை நேசிச்சிருக்கிறாருங்கிறத பாருங்க. மற்றதெல்லாம் நீங்க பேசுகிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ன தேவன் நேசிக்கிற நேசத்திற்கு இணையானது இவைகள் எல்லாம் இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை வெறுக்கலாம், அவர்கள் உங்களை தூசிக்கலாம், அவர்கள் உங்களை புறக்கணிக்கலாம், அவர்கள் உங்களை ஏசலாம், அவர்கள் உங்களை அவமதிக்கலாம், துன்பப்படுத்தலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை வெறுக்கவில்லை. தேவன் உங்களுக்கு துணையாக நிற்கிறார். உங்கள் இக்கட்டிலே உங்கள் கூடவே இருந்து உங்களை தடுமாறாமல் தூக்கி நிறுத்துவதற்கும் சுமத்தி நடத்துவதற்கும் அவர் உங்களோடு கூட இருக்கிறாரே. இது ஒன்று போதாதா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீர் எனக்கு ஆதரவாக இருக்கிறீர், அது எனக்கு ஒன்று போதும். எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுவீங்களா? அவங்க வெறுக்கிறாங்கன்னு பேசுறதுக்கு முன்னால் நீங்க சொல்லுங்க, தேவன் என்னை நேசிக்கிறார். இதை பத்தி நீங்க யாராவது பேசுறீங்களா? அவங்க என்ன வெறுக்கிறாங்க, அவங்க என்ன அவமதிக்கிறாங்க, அவங்க என்ன ஏளனம் பண்றாங்க, அவங்க என்ன பரியாசம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் மத்தியில ஒரு மிகப்பெரிய தலைப்பு செய்தி ஒன்று இருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை நேசிக்கிறார்.